அன்புக்குரிய மீனராசி நேயர்களே, 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு ஜென்மச்சனியில் உங்களுடைய ராசி இருக்கிறது. இந்த வருடம் நல்லதும் கெட்டதுமாக கலந்த மாதிரியான ஒரு பலன்கள் தான் நடக்கப் போகிறது. உங்களுடைய தாய் வழி உறவுகளில் இருந்த பிணக்குகள் நீங்கி அந்த உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுக்கு காவல்துறையில் இருப்பவர்கள், காவல்துறை மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கு புதிய பதக்கங்கள், பரிசுகள், பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. டாக்டர் படிப்பு அதாவது மருத்துவம் சார்ந்த கல்வியை பயில முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடம் அந்த மாதிரியான சீட்டுகள் கண்டிப்பாக கிடைத்து நீங்கள் மருத்துவம் படிக்கிறதற்கு வெளிநாடு, வெளியூர்கள், வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவு, சில குழப்பங்கள் ஏற்பட்டு அது பிறகு சரியாகும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் வருவார்கள். ஆனால் சற்று லாபம் குறைந்த லாபத்திற்கு தொழில் செய்ய வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். ஏனென்றால் ஜென்மச்சனி நடப்பது மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட அதிகப்படியான குறைந்த லாபத்திற்கு உங்களுடைய பொருள்களை விற்பனை செய்வதன் மூலமாக உங்களுக்கும் பெரிய நட்டத்தை ஏற்படுத்துவார்கள். எனவே தொழில் போட்டியை இந்த வருடம் நீங்கள் வெற்றிகரமாக சமாளிப்பீர்கள். அதற்கான கிரக அமைப்புகளும் நன்றாகவே உள்ளது. வீடு வாகனங்கள் வாங்குபவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கிறது. கிரயங்கள் செய்வதற்கும் நல்ல காலகட்டமாக இருக்கிறது. உங்களுக்கு குரு பகவானின் தொழில் காரகத்துவமான குழந்தைகள் வழியில் நற்பலன்கள் கிடைக்கும். குரு 11ஆம் இடத்தை பார்ப்பதாலும் 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் தகப்பன் வழி சொத்துக்கள், தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய பணவரவு, உங்கள் பங்கு பங்காளிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அகன்று அவர்கள் மூலம் உங்களுக்கு பொருள் வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி உங்களோட லக்கணத்தில் இருப்பதால் சோம்பல், அவநம்பிக்கை, போட்டி பொறாமை, அதாவது கம்பேரிட்டிவ் மைண்ட் போன்ற தூக்கமின்மை போன்ற வீண் குழப்பம் ஏற்படக்கூடும். எப்பவுமே சனி உங்களுடைய ராசியில் இருக்கும்போது எப்பவுமே அவங்களுக்கு போட்டி பொறாமை, அதன் மூலம் பாதிப்பு, அவர்களுக்கு தூக்கமின்மை, ஒருவித சோம்பல் தன்மை, தைரியமற்ற தன்மை ஆகியவை இருக்கும். அப்படி இருந்தாலுமே கூட உச்ச குரு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு உச்சமடைஞ்சு கடகராசியில் வருவதால் மிக மிக அற்புதமான வருடமாக இது இருக்கப் போகிறது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தொழில் செய்கிறவர்கள் இந்த மீனராசிக்காரருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று கேட்டீர்களானால், உங்களுக்கு அதாவது ஜுவல்லர்ஸ் வியாபாரம், பழங்கள் மற்றும் மலர்கள் வியாபாரிகள் நல்ல பலனை அடைவார்கள். அவர்கள் புதிய ஆர்டர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வந்து மகிழ்ச்சியை அடைய வைப்பார்கள். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரிகள் நற்பலன்களை அடைவார்கள். எந்த காரியத்திலும் சற்று பின்னடைவு, தங்கு தடை, குழப்பம் ஏற்பட்டு தான் பிறகு சரியாகும். ஜென்மச்சனி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ராகவேந்திரர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வருவது நல்லது. திருச்செந்தூர் முருகனை போய் வணங்கி வந்தாலும் மிகவும் நற்பலன்களை அடைவீர்கள். நன்றி.